ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா அது பெரம்பூர் தான். 3 ஸ்டேஷன். பல ஆசிய நாடுகளுக்கு ரயில் பெட்டிகள் ஏற்றுமதி செய்யுது. இப்போ அந்த பகுதியை ஒரு முன் உதாரணமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திட்டையும் அங்கே தேர்வாகி வருகின்ற உறுப்பினர்கள் 2 பெட்டி தானே இருக்குது. ஆமாம் சார், இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே. இல்லை, ஒரு எம்எல்ஏவோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ரோல். விஜயத்தை நீங்கள் போட்டிடுறீங்கன்னா அந்த மக்களை கவர்ற போல் அந்த மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயங்களை மக்களை கொஞ்சம் அன்பாலையும் இது கட்டுக்குள்ளே கொண்டு வரும். ஏதோ அதிகார தோரணையில் இப்போ 2021 தேர்தலில் நான் பிரச்சாரம் பண்ணேன். யாருக்காக பிரச்சாரம்? நான் சுயேட்சையாக நின்றேன். கடந்த 2-3 முறை நாங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துட்டோம். இந்த முறை எப்படி வெற்றி பெறணும்னு எங்களுக்கு ஒரு 70,000 ஓட்டுக்கு மேலே நாங்கள் டார்கெட் பண்ணி வேலை செய்கிறோம். மற்ற கட்சிகளுக்கு சவாலாக இருக்குது. நெருக்கடி எழில் நகர், கண்ணகி நகர் இந்த பகுதியெல்லாம் எடுத்திங்கன்னா இந்த டம்பியார்டு பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 275 ஏக்கரில் இருக்காது. இந்த இடம் குப்பை மேடுகளாக இருக்குது. இன்னும் அந்த வாசனை கப்பை அடிக்கும். ஒரு பர்டிகுலர் பீரியடில் இந்த கவியரசு கண்ணதாசன் நகர்லாம் பார்த்திங்கன்னா இந்த பகல் நேரத்தில் இது வெயில் அடித்தோன்னே அந்த காற்று வாடை அடிக்கும் பாருங்க. அந்த பகுதியில் வரும் சொல்ல வடிகால், மழைநீர் வடிகால் பிரச்சனை. அது இல்லாமல் பார்க்கிங் ஃபெசிலிட்டிக்கே இல்லாத ரோடுகள், குறுக்கல் நெடுக்கலமாக வளர்ந்து வரக்கூடிய அந்த சிஎம்டி அப்ரூவல் இல்லாமல் நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. நெறிப்படுத்த முடியாத பார்க் ஏரியாலாம் நிறைய ஆக்கிரமிப்பு, என்க்ரோச்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது பெரம்பூர் தொகுதியில் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு வட சென்னை தான் சென்னை கார்பரேஷனுக்கே அதிகப்படியான ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. புறக்கணிக்கப்படுற எந்த அளவுக்கு வருமானத்தை அதிகமாக கொடுக்குதோ அதே போல் புறக்கணிப்பு செய்கிற பகுதியும் வட சென்னை தான் இல்லைங்களா? ஆமாம், அது நார்த் சென்னைன்னு சொன்னால் என் ஃபார் நெக்லெக்டட் சென்னை. அந்த ரிப்பன் பில்டிங்கோட ஹப்பு எல்லா எம்எல்ஏ தொகுதியிலையும் ஏன் ஓப்பன் பண்ணக்கூடாது? ஏன் ஓப்பன் பண்ண மாட்டீங்க? ஏன் எது தடுப்பு? பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பெரம்பூர் தொகுதியினுடைய மக்கள் நல்வாழ்வு கட்சியினுடைய வேட்பாளர், அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகத்தில் விஜய் எடுத்து போட்டிடுறீங்க பெரம்பூர் தொகுதியில். பெரம்பூர் தொகுதி பல்வேறு விதமான சவால்கள் நிறைந்த தொகுதி. அந்த தொகுதியினுடைய பல்வேறு திட்டங்கள், செயல்கள், அதே போன்று தொலைநோக்கு பார்வைகள், இதெல்லாம் ரொம்ப இன்றைக்கு அந்த தொகுதிக்கு ரொம்ப தேவைப்படுது. இப்போ விஜய் எடுத்து நீங்கள் போட்டிடுறீங்கன்னா அந்த மக்களை கவர்ற போல் அந்த மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயங்களை, என்னென்ன விஷயங்களை தேர்தல் காலத்தில் நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போகிறீங்க? அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி முதல்ல அரசியலினோட புரிதல் நிறைய பேருக்கு இல்லை. சும்மா ஏதோ எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வராங்களே ஒழிய உண்மையாக என்ன அரசியல் அப்படின்றது யாருக்குமே தெரில அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ பொதுவாக தமிழருவி மணியனோடலாம் நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அவர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அரசாங்கம் என்பது விதிமுறைகளும் சட்ட நிதி இதுகளையும் கடைப்பிடிக்கணும், அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். மக்கள் சட்டம் ஒழுங்கு, அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவன்யூ இதெல்லாம் பொருளாதாரம் இதெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். பட் ஆனால் மக்களை கொஞ்சம் அன்பாலையும் இது கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஏதோ அதிகார தோரணையில் இப்போ 2021 தேர்தலில் நான் பிரச்சாரம் பண்ணேன். யாருக்காக பிரச்சாரம்? நான் சுயேட்சையாக நின்றேன். இந்த முறை மக்கள் நல்வாழ்வு கட்சியின் மூலமா நிற்கிறேன். அப்போ என்ன சொன்னேன்னா, 1 லட்சம் போட்டிட்டீங்க பெரம்பூர் தொகுதியில். இதே 2வது முறையாக போட்டிடுறீங்களா? இது 3வது முறையாக போட்டிடுறேன். இடையில எங்கள் அம்மா இறந்ததுனால 2019 போட்டியிடல பை எலெக்ஷனில். அப்போ நெல்லை ஜெபமணி அவரோட பையன் மோகன்ராஜ் அவர்கள் நிறுத்தினேன் நான். அப்போ அவர் ஒரு 400-500 ஓட்டு வாங்கினார். இல்லை, விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மக்கள் மக்களும் புரிஞ்சுக்கணும்.
இந்த கட்சி ஜெயிச்சிருச்சு, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறாங்களோ ஒழிய ஓட்டு போடுறாங்க. சின்னத்துக்காக ஓட்டு போடுறாங்க. விஜய்க்கு ஒரு நெருக்கடினா உங்களுக்கு இது போன்ற நெருக்கடி. அது வந்து தொடர் கதை. சுயேட்சைகளுக்கு வந்து தொடர் கதை. நான் 2016 தேர்தலில் போட்டியிடும்போது எனக்கு கிடைச்ச நாட்கள் வந்து 5 நாட்கள் தான். சின்னம் ஒதுக்கி. அது அந்த இல்லாமல் 5 போலீஸ் நாள்ல பர்மிஷனு, அப்புறம் வெஹிக்கிள் பர்மிஷன் இதெல்லாம் வாங்கவே முடியாது எங்களாலலாம். டைமே இருக்காது. உங்கள போன்ற சிறிய கட்சிகள், சுயேட்சைகள்லாம் போட்டியிடுற பொழுது ஏற்படுற உங்களுக்கு வந்து இடையூறுகள், சவால்கள் இதை எப்படி வந்து கடந்து போறீங்க? அதாவது வேற வழி இல்ல. நாங்க வந்து எங்க போக்குல வந்து நாங்க வந்து எங்க ஸ்டைல்ல வந்து அப்படியே நடைப்பயணமா ஒவ்வொரு இடத்துல வீடு வீடா ஏறி இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. ஒரு சில நேரத்துல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோ பர்மிஷன் எல்லாமே வந்து மைக்க வச்சு கட்டிக்கிட்டு போவாங்க. அப்புறம் இடையில போலீஸ் வழிமறிக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணுவாங்க. யாராவது ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து நெருக்கடி குடுப்பாங்க. இதான் அவங்க ஸ்டைல். அது இல்லாம வந்து நீங்க முன்னுரிமை, அதாவது இந்த வெஹிக்கிள் பர்மிஷன் வாங்குறது, மத்த ஃபார்மாலிட்டீஸு அப்படின்னா பெரிய கட்சிகள் போனா டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி குடுத்துருவாங்க. சின்ன கட்சிகள் போனா அப்படியே அங்க நம்ம ஒரு பிரச்சாரத்துல இருப்போம். நாங்க மதியானத்துக்கு மேல லஞ்ச் டைம்ல வரோமா, வெயிலா இருக்கு. ஏன்னா எப்பவுமே எலக்ஷன் பொது தேர்தல் நடக்கிறது வந்து நம்ம தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல், மே தான். வெயில் காலம். பீக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சிரும். இப்ப உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வெயில் எப்படி இருக்குன்னு. வெளியில வரும்போது நான் பஸ்ல தான் வந்தேன். இங்கே நம்ம ஊ இது ஸ்டூடியோவுக்கு வரும்போது. எவ்வளோ வெயில் அப்படின்றது கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். ஆக என்னெல்லாம் அந்த பிரச்சாரத்தை காலையிலே முடிச்சா தான் 12 மணிக்குள்ளே நீங்கள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டா அடுத்தது வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இளைப்பாறிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இப்படி மெதுவாக அப்புறம் நீங்கள் இந்த கடுமையாலாம் சாப்பிட முடியாது இந்த நேரத்தில். ஏதாவது அவங்க லைட்டா தான் மிதமாக தான் சாப்பிட முடியும். நீர் ஆகாரம் தான் நிறைய எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. வெயில் காலத்தில் நீங்கள் வந்து உடனே வாங்கன்னுவாங்க. இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுன்னுவாங்க. எத்தனை நோட்டீஸ் வச்சிங்கன்னுவாங்க. அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணிட்டீங்களான்னுவாங்க. பாஸ்புக் எங்கன்னு கேட்பாங்க. பாஸ்புக்கில் பணம் வந்திருக்கான்னு கேட்பாங்க. ஏதாவது டொனேஷன். இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் நிறைய வரும். இதுக்கு நம்மளுக்கு டீம் இருக்காது. நம்ம சின்ன கட்சி அப்படின்றதுனால ஒரு லிமிட்டடாக ஒரு 2, 3 பேர் தான் வேலை செய்வாங்க. ஸோ இந்த முறை வந்து நாங்கள் வந்து களம் வந்து வேறு மாதிரி ஆடணும்னு நினைக்கிறோம். இந்த தடவை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வேறு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம். இது சோஷியல் மீடியா மூலயமா மேக்ஸிமம் ரீச். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வெற்றி பெறுவேன் அப்படின்ற உறுதியோடு இருக்கேன். கடந்த 2, 3 முறை வந்து நாங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துட்டோம். இந்த முறை எப்படி வெற்றி பெறணும்னு எங்களுக்கு வந்து ஒரு 70,000 ஓட்டுக்கு மேலே நாங்கள் டார்கெட் பண்ணி வேலை செய்கிறோம். மற்ற கட்சிகளுக்கு சவாலாக இருக்கும் அது. விஜய்க்கே நெருக்கடி. இதே நெருக்கடி தான். நாங்கள் நெருக்கடி கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ எங்களோட தேர்தல் பிரச்சாரமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டமே எப்படி கட்டமைக்க போகிறோன்னா வந்து உங்களுடைய வெற்றிக்கு போராடக்கூடியவர்கள் ஓட்டு போடுங்க. அவன் வந்து ஜெயிச்சுட்டு போயிடுவான். அவ்வளோதான். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வருவாங்க. இந்த ஆர்டி சேகர் இருக்கார். அவர் எலெக்ஷன் இப்போ மழை வெள்ளத்திலே வரல பெரம்பூர் தொகுதிக்குள்ளே. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். எதுக்குமே வரமாட்டார். தொழிலாளர்கள் நிறைந்த தொகுதி. ஆமாம். மெஜாரிட்டி வந்து 60% வந்து உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் நன்றாக படித்து இப்போ இருக்கக்கூடியவர்கள் நன்றாக படித்து இருக்கக்கூடியங்க. இந்த கண்ணதாசன் நகர் பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கண்ணதாசன் நகர், அப்புறம் அந்த எழில் நகர், கண்ணகி நகர் இந்த பகுதியெல்லாம் எடுத்திங்கன்னா இந்த டம்ப் யார்டு பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 275 ஏக்கரில் இருக்காது. இந்த இடம் வந்து குப்பை மேடுகளாக இருக்குது. இன்னும் வந்து அந்த வாசனை வந்து கப்பை அடிக்கும். ஒரு பர்டிகுலர் பீரியடில் இந்த கவியரசு கண்ணதாசன் நகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பகல் நேரத்தில் வந்து இது வெயில் அடித்தோன்னே அந்த காற்று வாடை அடிக்கும் பாருங்கள், அந்த பகுதியில் வரும். அதனால் பல பேர் இந்த குடியிருப்புலாம் இடம் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற சூழ்நிலைலாம் வந்துட்டாங்க. இது ஏற்கனவே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரொபோசல் கொடுத்தாரு. கடந்த 2011 அதிமுக ஆட்சி காலத்துலேயும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த கருணாநிதி ஆட்சி காலத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட 2100 டன் குப்பைகள் வருது. மக்கும் குப்பை, மக்காத குப்பை. அதை மக்கும் குப்பைகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு 1100 பக்கம் இருக்கும். அதை வந்து பயோகேஸாக மாற்றி எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி சிட்டியில் இருக்கிற சென்னை கார்பரேஷனோட இது ஸ்ட்ரீட் லைட்டை எரிய வைக்கலான்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தோம் நாங்கள். ஒரு கிடப்புல தூக்கி போட்டாங்க. ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட. ஆமாம். சென்னை சிட்டி ஃபுல்லாக இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்டு அந்த மாதம்லேயே நாங்கள் இது பண்ண முடியும்னு கொடுத்தோம். இது 2011 கொடுக்கப்பட்டது. அது கிடப்பில் போடப்பட்டது. என்ன காரணங்களுக்காகன்னு தெரியல. அது எப்பவுமே வந்து கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் தான். அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சி வந்தாலும் சரி, அது என்ன மேல்மட்டத்தில் வந்து
ஜெயலலிதா அம்மையார் உத்தரவு போட்டாலும் சரி கீழ்மட்டத்தில் வந்து அவங்க செய்கிறது தான் செய்வாங்க. ஸோ இது வந்து திராவிட மாடல் திமுக அதிமுக ரெண்டுக்குமே பொருந்தும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் செய்ய மாட்டாங்க. வட சென்னை வந்து என்னை பொறுத்தளவுக்கு நான் பாம்பேலேருந்து 2010 வந்தேன். திரும்பி எங்கள் அம்மா அப்பா இருக்கிறதுனாலங்க. சரி 2011 வந்து நான் வந்து லோக்சத்தா கட்சியில் பயணம் பண்ணேன். டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயண் குக்கட்பள்ளி எம்எல்ஏவாக இருந்தார் 2014 19 வரைக்கும். அவரோட பயணம் பண்ணேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்பயே வந்து நாங்கள் வந்து மது ஒழிப்பு இதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணியிருக்கோம். குப்பைகள் அகற்றுறது இதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து குப்பை மேனேஜ் பண்ணுறது வட சென்னையில் ரொம்ப புவர் தான். எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த தெருவில் நீங்கள் ஒரு 4 தெரு அப்படி சுற்றி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு தெருவில் வந்து ட்ரைனேஜ் வாட்டர் வந்து லீக்கேஜ் மேலே பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த சம்பு அந்த இது போட்டிருக்காங்க இல்லையா, அந்த சம்ப்லேருந்து மேலே வரும். 4 தெருவுக்கு ஒரு தெருவில் இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா பார்த்துக்கோங்க வட சென்னை பெரம்பூர் தொகுதி வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். மழை காலத்தில் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா முத்தமிழ் நகர், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்ஏ காலனி, இந்த பகுதியில் பிவி காலனி எல்லாம் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். தீபாவளி காலத்தில் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். தீபாவளி வந்து இதுவாக கொண்டாடுற நேரத்தில் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்து மிதந்துன்னு இருப்பாங்க. இன்று வரை அதே நிலை தான். இதே கலைஞர் அவர்கள் என்ன கேட்டார் தெரியுமா? 88 ஆட்சிக்கு வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் அந்த பிவி காலனி அந்த பகுதியில் எல்லாம் வந்து இவரை போய் மழை வெள்ளத்தில் அப்போ வந்து ஓலை குடிசைகள் இருந்த வீடுகள், இப்போ வந்து கல் கட்டிடங்களாக மாறிப்போச்சு. அப்போல்லாம் வந்து ஓலை குடிசைகள் வெயில் காலத்துலலாம் வந்து மே மாதம்லாம் எரியும் அந்த இதெல்லாம் ஓலைகள்லாம். அப்போ வந்து அந்த விசமிகள்லாம் பாஸ்பரஸை போட்டு எரிய வச்சுருவாங்க. ஒரு ஏரியாக்குள்ளே பிரச்சனை அந்த சேரா வெள்ளரவி இந்த பீரியட்லாம். அப்போது அந்த காலகட்டத்திலே இவர் கருணாநிதி வந்தார். மழை வெள்ளத்தில் இருக்கும்போது வந்து அந்த பெரம்பூர் பகுதியில் வந்து கேட்கும்போது வியாசர்பாடி அந்த பகுதியெலாம் வரும்போது, ஐயா எங்களுக்கு எதாவது செய்யுங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தொப்பித்தலையனை போய் கேட்க வேண்டானே, அவருக்கு தானே ஓட்டு போட்டிங்க அப்படின்னு வெளிப்படையாக சொன்னார். எம்ஜிஆர் தொப்பித்தலையன் தானே இத்தனை நாள் ஓட்டு போட்டிங்க, எனக்கு ஓட்டு போட்டிங்களா, அவரை போய் கேளுங்கன்னு அப்படி நக்கலாக கிண்டல் அடிச்சு, சரி எதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளை சொல்லிட்டு போனவர் தான் இதே கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர். சரி, இது வந்து அதுதான் சொல்றேன். இப்போ வந்து நாங்க வந்து என்ன ஸ்கீம் வச்சிருக்கோன்னா, இப்போ வந்து நமக்கு நாமே திட்டம்னு கலைஞர் கொண்டு வந்தார். நல்ல திட்டம் தான். நமக்கு நாமே திட்டம் மூலயமா மக்களுக்கு வந்து எம்எல்ஏ ஃபண்டுலேருந்து இப்போ மழை வெள்ளத்தை எப்படி வடிகால் பண்ணுறது எப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து ஒன்று நம்ம இணைஞ்சு என்ஜிஓக்கெல்லாம் இணைஞ்சு நானும் வந்து இணைஞ்செல்லாம் ஒரு எம்ஆர் நகர்ன்ற பகுதியில் வந்து நம்ம பண்ணோம். ஒரு தெருவுக்கு எந்த இடத்துல வாட்டர் ஸ்டாக்னன்ட் ஆகுதோ அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு வந்து பைப்பை இறக்கிடும் ஆழ்துளை போட்டு. அதுக்கப்புறம் ஒரு 4க்கு 4 3க்கு 3 வந்து சம்பை கட்டிடும். தண்ணி ட்ரெயின் ஆகி உள்ளே போயிடும். நிலத்தடி நீரும் ஏறும், நீர் தேங்காது. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அந்த எம்ஆர் நகர் சுற்றி இருக்கிற அந்த ரெசிடென்ஸ் அசோசியேஷன் மூலயமா சேர்ந்து ஒரு சில ப்ரைவேட் ஃபண்டிங்லாம் வாங்கி பப்ளிக் ஃபண்டிங்கும் சேர்ந்து நமக்கு நாமே அந்த பகுதி மக்களே செஞ்சுக்கிட்டாங்க. நம்ம அதில் ஒரு சில சின்ன சின்ன உதவிகள்லாம் செஞ்சோம். இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். இது வந்து இந்த மாதிரி ஸ்கீம்லாம் கொண்டாடலாம். நம்ம எம்எல்ஏ ஃபண்டிங்லேருந்து கொடுக்கலாம். ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து ஒரு 25% தட்ட பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்களா, ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் கலெக்ஷன் பண்ணி நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு பண்ணாங்கன்னா பண்ணலாம். ஸோ அது மாதிரி அது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷனில் வெப்சைட்லேயே 2011-16 பீரியடில் இப்போ கூட எடுத்துட்டாங்க. அதை கொசு நிறைய உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி எதில் போட்டிருக்காங்க, நிறைய கொசு உற்பத்தி ஆகுதுன்னு. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழை நீர் வடிகால் இதில் இப்போ 40,000 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் கொசு உற்பத்தி ஆகுது. அது மாதிரி எலிகள் உற்பத்தி ஆகுது. இங்கே இருக்காரு பார்த்தீங்களா நம்ம பெசன்ட் நகரில் ராதாகிருஷ்ணன் சொல்லி பழைய ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அதாவது வந்து கிர்லோஸ்கோர் கம்பெனியை ரெய்ட் பண்ணவர் ஒரு காலத்தில். கிர்லோஸ்கோர் இருக்குது தெரியுங்களா, அந்த பம்ப் செட் கம்பெனிஸே வந்து ரெய்டு பண்ணவர். ரெவென்யூ ரெய்டு பண்ணார் அப்போது புனேயில் இருக்க கிர்லோஸ்கோர். அவர் இங்கே தான் இருக்கார் பெசன்ட் நகர் நம்ம பகுதியில். இப்போ இந்த பத்திரிகை.com பக்கத்தில். அவர் வந்து என்ன சொன்னார், எலிகள் நிறைய இருக்குது உற்பத்தி ஆகுது, நீங்கள் இதெல்லாம் எப்படி கண்ட்ரோலில் கொண்டாட போகிறீங்க? கிட்டத்தட்ட சென்னை முழுக்க வந்து 40,000 நடைபாதை கடைகள் இருக்குது. அவங்க போடுற கழிவுகள் அவங்களுக்கு வந்து ரெக்கக்னைசேஷன் நீங்கள் கொடுங்க, வேணான்னு சொல்ல. அது ஒழுங்குபடுத்துறது எப்படி பண்ணுறது, அவங்கள இன்வால்வ் பண்ணோம். நீங்கள் அதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்களுக்கு ரொட்டீனாக இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் கார்டு கேன்சல் ஆகிடும், லைசன்ஸு நடைபாதை இதெல்லாம் வந்து சொல்லணும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா குப்பைகள் அள்ளுறது, கொசு,
இதுதான் வந்து இந்த உழைக்கும் வர்க்கம். என்னை பொறுத்தளவுக்கு வட சென்னை தான் சென்னை கார்ப்பரேஷனுக்கே வந்து அதிகப்படியான ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. புறக்கணிக்கப்படுற எந்த அளவுக்கு வந்து வருமானத்தை அதிகமாக கொடுக்குதோ அதே போல் புறக்கணிப்பு செய்கிற பகுதியும் வட சென்னை தான் இல்லைங்களா? ஆமாம். அது நார்த் சென்னைன்னு சொன்னால் என் ஃபார் நெக்லெக்டட் சென்னை. நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து என்னன்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஐயா. இப்போ எந்த ஒரு ஃபெசிலிட்டி நீங்கள் அங்கே லோக்கலில் இது பண்ணனாலும் ஹப்பு மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ரிப்பன் பில்டிங்கை நோக்கி தான் ஓடணும் வட சென்னையில் இருக்க மக்கள். நீங்கள் அந்த ரிப்பன் பில்டிங்கோட ஹப்பு இங்கேயே ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த ரிப்பன் பில்டிங்கோட ஹப்பு வந்து எல்லா எம்எல்ஏ தொகுதியிலையும் ஏன் ஓப்பன் பண்ணக்கூடாது? ஏன் ஓப்பன் பண்ண மாட்டீங்க? ஏன் எது தடுக்குது உங்களை? இப்போ மண்டல வாரியாக வந்து அதுக்கான வேலைகள் நடந்ததா சார்? இப்போ நடக்குது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கான். மண்டல வாரியாக விரிவடைஞ்சிருக்குது. முன்னாடிலாம் கிடையாது. இன்னும் வந்து ஒரு சில ஃபெசிலிட்டிலாம் இன்னும் ரிப்பன் பில்டிங் தான் போகிறாங்க. புரியுதுங்களா? இன்னும் வந்து ஒரு சில விஷயம்லாம் ஸ்ட்ரீம்லைன் ஆகலாம். ஆனால் இதில் வந்து பெரம்பூர் தொகுதி வந்து அதிகமாக ரயில்வே பணியாளர்கள் வேலை இருந்தவங்க, பின்னி மில்ல இருந்தவங்க, இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிகமான தொழிலாளர்கள் இருக்கிற ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா அது பெரம்பூர் தான். ஆமாம். 3 ஸ்டேஷன். பல ஆசிய நாடுகளுக்கு ரயில் பெட்டிகள் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அந்த பகுதியை வந்து ஒரு முன் உதாரணமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்திட்டையும் அங்கே தேர்வாகி வருகின்ற உறுப்பினர் 2 பெட்டி தானே இருக்குது. ஆமாம் சார், இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே. இல்லை, ஒரு எம்எல்ஏவோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ரோல், நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய பொறுப்புகள் என்ன அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சட்டசபையில் கோரிக்கை வைக்கணும், இதெல்லாம் என்ன பண்ணணும். இதை இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 கோடி ரூபாயை முதல் கட்டமாக ஒதுக்கியிருக்காங்க. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனை விரிவாக்கம் பண்ணணும். நிறைய இடம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க இடம், ஒரு சில ரயில்கள் எல்லாமே வந்து பெரம்பூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம். பெரிய விஷயம் கிடையாது. அடையாளேருந்து வரவங்க கனெக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் வந்துலாம் இங்கே வந்து இறங்க போகிறாங்க இல்லைங்களா? இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் வந்து இன்னும் வந்து தோய்வடைஞ்ச சூழ்நிலையில் தான் இருக்குது. பர்பிள் லைன் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். அதெல்லாம் வந்தால் தான் இந்த மக்கள் வந்து கனெக்டிவிட்டியே கிடையாது. நீங்கள் பஸ் ஃபெசிலிட்டி வரணுன்னா அப்படி ஊரெல்லாம் சுற்றி வரும். அந்த பஸ் ஃபெசிலிட்டி கனெக்டிவிட்டியே இருக்காது. ஒன்று இந்த பக்கம் திருவொற்றியூர் போனாலும் கனெக்டிவிட்டி இருக்காது. மந்தவெளிக்கு 29B ஒரே ஒரு பஸ் தான். அதை கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க, அந்த 29Bயை நிறுத்தினாங்க. இப்போ இவர் திரும்பி வந்ததுனால ஒன்று போட்டிருக்காங்க. ஒரே ஒரு பஸ் தான் போகும். 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் 29B மந்தவெளிக்கு போகும். பெரம்பூர்லேருந்து மந்தவெளிக்கு. இதெல்லாம் அதிகப்படுத்தணும். டி நகருக்கு 29Bன்னு இன்னொன்று டின்னு ஒன்று இருந்தது. இப்போ மாதவரத்துலேருந்து ஒரு சில பஸ் ஒரே ஒரு பஸ் தான் 29 திருவான்மையூருக்கோ இல்லை பெசன்ட் நகருக்கோ இதுக்கெல்லாம். அந்த மாதிரி நிறைய கனெக்டிவிட்டியே கிடையாது. 29C 23C வந்து பெரம்பூர் டு பெசன்ட் நகர். 23C வந்து ஐனா வரும். 29C மட்டும்தான். உங்களுக்கு 29C ஒரு சில பஸ் வந்து மாதாவரத்துலேருந்து இயங்கிட்டு இருந்தது. இப்போ திருவான்மையூர் பெரம்பூர் வரைக்கும் போகும். இது பெசன்ட் நகர் வரைக்கும் வரும். அந்த கனெக்டிவிட்டியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மாத்தூர்லேருந்து சிஎம்டி மாத்தூர், மணலி மாத்தூர்லேருந்து ஒரு பஸ் 29D மந்தவெளி போகுது. அதெல்லாம் வந்து ரெகுலராக 1.5 ஹவர்ஸ்க்கு ஒரு பஸ்ஸு. அந்த டைமிங் தெரிஞ்சு போகிறவங்களுக்கு தான் அது ஃபெசிலிட்டி. இதுக்குன்னே நிற்கணும்னுங்க. அவசரப்பட்டாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி கனெக்டிவிட்டியே கிடையாது சார். ரொம்ப புவர். அதாவது கொசு தொல்லை, வடிகால், மழைநீர் வடிகால் பிரச்சனை, அது இல்லாமல் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிக்கே இல்லாத ரோடுகள், குறுக்கல் நெடுக்கலமாக வளர்ந்து வரக்கூடிய அந்த சிஎம்டி அப்ரூவல் இல்லாமல் நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. நெறிப்படுத்த முடியாத பார்க் ஏரியாலாம் வந்து நிறைய என்க்ரோச்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது வந்து பெரம்பூர் தொகுதியில் இருக்குது. இது வந்து இன்னும் நாளுக்கு நாள் வந்து அதை சார்ட் அவுட் பண்ண முடியாத சூழ்நிலையில், சரிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் பெருகி கொண்டு தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதிகப்படியான வருமானத்தை பெரம்பூர் தான் கொடுக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து குடிசை பகுதி அதிகமாக இருக்கிறது பெரம்பூர் தான். குடிசை பகுதி இப்போ ஓரளவு கம்மியாயிடுச்சு. இப்போ அந்த இதெல்லாம் ஸ்கீமெல்லாம் மாற்றி நிறைய வந்துட்டாங்க. கல்வீடுகள்லாம் வந்துடுச்சு. இன்னும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20% இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அந்த பகுதிகளில் இருக்குது. அந்த முல்லை நகர் அந்த பகுதிகள்லாம் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பிடி இடங்களாக இருந்த இடங்கள்லாம் போயிடுச்சு சுத்தமாக. அதாவது ரவீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. வியாச பகவான் ஸ்தாபித்த ரவீஸ்வரர் லிங்கம்னு ஒன்று இருக்குது. அதை சுற்றி வந்து பல ஏக்கர்களில் வந்து நீர்ப்பிடி இடங்கள் இருந்தது, ஏரிகள் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு.
அந்த நீர்பிடி இடங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இந்த மூர்த்திங்கர் தெருவில் இருக்கிற ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. அதை பாதுகாக்கலாம் அந்த அம்பேத்கர் காலேஜுக்கு பக்கத்தில். அதெல்லாம் சும்மா அந்த நீர்பிடி இடத்த பாதுகாக்கவும்லாம் ஒன்றும் இல்லை. அதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் சொன்னார், அதாவது மழை துளி உழுவுது பார்த்தீங்களா, அதுக்கு தெரியுமா, அதுக்கு ஒரு மெமரி பவர் இருக்கான். அதாவது மழை துளிக்கு ஒரு மெமரி பவர் இருக்கான். இந்த இடத்துல வந்து நம்ம சென்று சேரணும் அப்படின்னு சொல்லி எங்கே போய் தேங்கணும்னு அதுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது அவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்கிறாரு. அதனால தான் வெள்ளம் வந்தது சென்னையில் 2015 அப்படின்றது. நான் அந்த என்டையர் ரிப்போர்ட் படிச்சிருக்கேன், மழை வெள்ளம் 2015. அதில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வெளிநாட்டில் இருக்க சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த மழை வெள்ளம் ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்கள் வந்து பெய்யுது. அதாவது என்னென்னா, சூரியன் உறிஞ்சு மேகமாக கருமேகங்களாகி அது மழை காலங்களில் வந்து குளிர்ந்த மேகமாகும் போது மழை பெய்யுது. இதுதான் டெக்னாலஜி. இது ஆண்டாள் பாசுரத்துலலாம் இருக்குது, புரியுதுங்களா? அந்த விஷயந்தான், அதுக்கு ஒரு மெமரி பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த நீர்ப்பிடி இடங்கள்லாம் போச்சு, இன்றைக்கி சென்னை இதில் கிடையாது. பெரம்பூரின்னு ஒரு நெல் ரகம் இருந்துதான். எங்கே இருந்தது? நெல் வயல் தெரு, பெரம்பூர்னோட நெல் வயல் தெருன்னு பேர் அதுக்கு. அந்த தெரு நுங்கம்பாக்கம் பக்கத்தில் சேத்துப்பட்டு இருக்குல்ல. ஆமாம், அந்த சேத்துப்பட்டுக்கு வந்து பேர் என்னன்னா, நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஏரி ஒட்டி இருக்கிற வயல்களுக்கு அது வந்து விதை மூலமாக பார்த்தீங்கன்னா நாற்றாங்கால் பயிர் பண்ணுற இடம் தான் வந்து சேத்து சொல்லுவாங்க. நாளோட சேத்துப்பட்டுன்னு மருவிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, அது போல நிறைய இடங்கள். அதாவது வியாச பகவான் இப்போதான் பேர் வச்சாராம், பேரன்புடைய மக்கள் வாழும் ஊர்னு. இதுதான் வந்து ரவீஸ்வரர் கோயிலினுடைய வரலாறு ஸ்தலம். அந்த வரலாறு ஏடுகளில் இருக்கிறதுலாம். அதாவது சனீஸ்வர பகவானுக்கே வந்து இது சூரிய பகவானுக்கு சனி விமோச்சனம் கொடுத்த ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இது ஆன்மீக ரீதியாக. அதனால தான் ரவின்னு பேர், அந்த லிங்கத்துக்கு பேர் ரவீஸ்வரர்னு. ஸோ அந்த மாதிரியான இடம் இது. இதெல்லாம் மாற்றுவதற்கு நீங்கள் என்ன விதமான அதுதான் சார் இப்போ அரசாங்கத்தை சொல்ல போறீங்க? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எந்த அடிப்படையில் இது அமையும்? இந்த தொகுதி, ஒவ்வொரு தொகுதிக்குமே எலெக்டட் எம்எல்ஏ வந்து 100 கோடி ரூபாயை வந்து பெற முடியும். அரசாங்கத்தில் நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள். நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எத்திராஜி சுவாமி சாலையில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. எம்ஆர் நகர் இருக்கஞ்சேரி எத்திராஜி சுவாமி சாலை. அந்த நிழற்குடையே கிடையாது. இந்த கார்னரில் நிற்கும். அந்த பில்டிங்கெல்லாம் ஒட்டின மாதிரி தான் ஓரமாக நிற்கணும். இந்த நிழற்குடையே கிடையாது. பஸ்ஸு பயணிகள் நிழற்குடை கிடையாது. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து கிடப்பில் கிடக்குது. அதாவது வந்து மழைநீர் சேமிப்பு என்ன பண்ணுவோம், அந்த கோயில் குளங்களில் போய் சேரும். அந்த மழைநீர்லாம் சேமிப்பாகும். அந்த காலத்தில் அப்படி தான் வடிவமைச்சிருந்தாங்க. அதெல்லாம் போச்சு. இன்றைக்கி வந்து அந்த குளங்கள் எல்லாம் ஆழப்படுத்தணும், இது பண்ணோம். ரவீஸ்வரர் கோயில் குளமே வந்து ரொம்ப சின்னதாகி போச்சு. அதனோட ஆக்கிரமிப்புலாம் வந்துடுச்சு. கோயில் இடங்கள்லே வந்து நிறைய பேர் வீடு கட்டி இருக்காங்க, சும்மா அப்படியே இருக்காங்க. அந்த கோயில் சொத்தே நிறைய இன்னும் ஆக்கிரமிப்பில் இருக்குது. அவங்கவுங்க சொந்த பேரில் வந்து கட்டிக்கிட்டு அப்படியே சும்மா ஏதோ இருக்காங்க. இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். அது இல்லாமல் 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நலத்திட்டத்தை வந்து பெறணும். மத்திய அரசாங்கத்திலிருந்து சென்று, மத்திய அரசாங்கத்தில் 50%, மாநில அரசாங்கத்தில் 50%, இல்லை அவங்ககிட்ட 60%, இவங்க வந்து 40%. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் பெறணும். ரெண்டாவது வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். இப்போ ஸ்கில் ஹப்பு வந்து கொண்டு வந்திருக்காரு, ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்னு. அதை நிறைய வந்து பெரம்பூர் உள்ளே இருக்கிறத கொண்டு வரணும். அது இல்லாமல் இந்த குப்பை கடம்புக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே மும்பையில் ஒரு இடத்துல ஒரு குப்பை கடங்காக இருந்த இடத்த தான் நவி மும்பை பக்கத்தில் வந்து ஐடி ஹப்பாக மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 ஏக்கரில் இருந்த அந்த குப்பை மேடை வந்து ஒரு பகுதியை வந்து அகற்றி 100 ஏக்கரை மட்டும் எடுத்து அந்த இதில் வந்து ஐடி ஹப்பு, அதே மாதிரி ஐடி ஹப்பை இங்கே உருவாக்கணும். வேலை வாய்ப்புகளை உருவாக்குற இண்டஸ்ட்ரியல் பார்க் கொண்டு வரலாம். அந்த ஒரு கிட்டத்தட்ட 300 ஏக்கரை 400 ஏக்கரை கிட்டத்தட்ட இருக்குது. பயோமைனிங் பண்ணுறது 275 ஏக்கர் ஒதுக்கினா இன்னொரு 400-500 ஏக்கர் மொத்தம் அந்த குப்பை கொட்டுற இடம். அதெல்லாம் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஒரு 50 ஏக்கரோ ஏதோ ஒன்று ஐடி பார்க் கட்டலாம். அங்கே இருக்க பகுதியில் வட சென்னையில் இருக்க மக்கள் வந்து படிக்கிறதுக்கோ புழங்கிறதுக்கோ இது பண்ணலாம். நிறைய இடம் இருக்குது சார் பெரம்பூரை சுற்றி. அந்த சுற்றி இருக்கிற இடங்களில் வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம் கட்டலாம், மினி ஒலிம்பிக் ஸ்டேடியம் கட்டலாம். இந்த மாதிரியான நம்ம வாக்குறுதிகள்லாம் நான் 2016 ப்ரெஸ் கிளப்பில் வந்து கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 இது செயல் வடிவங்களை கொடுத்துருக்கேன். ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கக்கூடிய ஸ்டேடியம், மினி ஸ்டேடியம் ஒன்று கட்டலாம் ஒவ்வொரு தொகுதியிலையுமே. ஃபுட்பாலு, இது கிரிக்கெட்டு, அது எல்லாமே இருக்கலாம். ஸ்விம்மிங் பூல் கூட உள்ளே கட்டலாம்.
கட்டி அதில் வந்து ஸ்விம்மிங் ட்ரைனிங் கொடுத்து அவங்களெலாம் வந்து சர்வதேச போட்டிகளில், ஆசிய போட்டிகளில் கோல்டு வாங்க வைக்கலாம். இல்லை சாஃப்ட் கேம்ஸ்லேயே கோல்டு வாங்க வைக்கலாம். அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் வந்து சொன்னேன். அது இல்லாமல் பெண்கள் பாதுகாப்பு இந்த நிர்பயா இது சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாலியல் இது தொந்தரவுகள் இதெல்லாம். அந்த வேறு மாதிரி வேறு விதமான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் பெரம்பூருக்கு எந்த வடிவத்தில் வந்து அதாவது இனிவரும் காலத்தில் கொண்டு வர்றதுக்கான நல்ல விதமான யோசனை? இந்த நல்ல விதமான யோசனைனா இந்த குப்பை மேடை வந்து 100 ஏக்கர் ஒதுக்கணும் சார். இண்டஸ்ட்ரியல் பார்க்கு, ஐடி பார்க் கொண்டு வரணும். பெண்களுக்கான இப்போ ரெட் ஹில்ஸ்க்கும் சோலாவருக்கும் இடையில வந்து உமன்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் பார்க்குன்னு அது இன்னும் தூங்குது. பெரிய லெவலில் யாரும் உமனுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்தா மாதிரியும் தெரியல. அந்த பார்க்கே வந்து ஒன்றும் ஃபெசிலிட்டி இருக்கா மாதிரி. அந்த மாதிரியே நிறைய ஹப்புகளை உருவாக்கலாம். பெண்களுக்கு சுய உதவி தொழில் கற்றுக் கொடுக்குறது, லோன் வங்கியே வந்து வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். இப்போ வட சென்னையில் இருக்கவங்க எல்லாமே என்ன போகிறாங்கன்னா அங்கே போகிறாங்க. டெக் மஹிந்திரா எங்கே இருக்குது? செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது. அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போயிட்டு வராங்க. இங்கேயே ஒரு ஹப்பு மாதிரி உருவாக்கலாம். இல்லை இதே வந்து சின்ன மினி சேட்டலைட் சிட்டிஸ் மாதிரி மாதவரம் ஓட்டின மாதிரி இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து பெரம்பூர் தொகுதிக்காகவோ இல்லை வட சென்னைக்காகவோ ஒரு இதை ஒதுக்கி ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கை உருவாக்கலாம். 50 ஏக்கர்லையோ 100 ஏக்கர்லையோ குறைஞ்சது ஒரு 25 ஏக்கர்லையோ உருவாக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் முன்னெடுக்கலாம். அந்த மாதிரி அதான் இந்த ரோடு ஃபெசிலிட்டியை நல்லா வைடன் பண்ணோம். ட்ரைனேஜ் சிஸ்டம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணோம். அடப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா பழைய பைப்புகள்லாம் போடப்பட்ட பைப்புகள்லாம் இன்னும் உடஞ்சி போச்சு. குறிப்பிட்ட ஒரு இடத்துலலாம் வந்து எம்ஆர் நகர், இந்த எஸ்ஏ காலனி, இந்த பகுதியிலலாம் பழைய பைப்புகள் தான் எல்லாம் அதே வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டியது. சீவேஜ் சிஸ்டமை ஸ்ட்ரீம்லைன். அந்த காட்டன் கேனால் இந்த பின்னிமில்லுன்னு இப்படி தான் போய் தான் அங்கே போகுது. அந்த இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணால் அப்புறம் கொசஸ்தலை ஆறு அதெல்லாம் வந்து இந்த பகுதியில் போகுது. மழை வெள்ளத்தில் ரெட் ஹில்ஸில் ஏரி திறந்து விட்டாங்கன்னா இப்படி தான் போகுது. அதெல்லாம் கொஞ்சம் வந்து இன்னும் வைடன் பண்ணி இது பண்ணணும். ஒவ்வொரு தடையும் நம்ம ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் குப்பைகளை வந்து சீர்படுத்தணும். அதில் குப்பை போடாத அளவுக்கு நம்ம பண்ணணும். ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் வந்து 2001 6 பீரியடில் மழை நீர் சேமிப்பு திட்டம் மேண்டட்டரியாக காமிச்சா தான் வந்து அப்ரூவலே கிடைக்கும். அது இல்லை. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிகள்லாம் கொண்டு வரலாம். ஏற்கனவே இப்போ வந்து சூரிய உதயம் ஸ்கீம் சொல்லி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அதை வந்து மேண்டட்டரியாக கொண்டு வரணும் நம்ம தொகுதிகளில். இல்லை சென்னை ஃபுல்லாக கொண்டு வரணும், சென்னை கார்ப்பரேஷன் ஃபுல்லாக. அப்போ எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இதெல்லாம் இருக்காது. சுயமாக அவங்களே எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய இருக்குது, தொடர்ந்து இருக்குது. பட் ஆனால் வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்டேஷனில் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 100 கோடி ரூபாயை டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு எம்எல்ஏ கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கணும், போராட வேண்டும், பெற்றுத்தர வேண்டும். இதை வந்து ஆல்ரெடி நான் லோக்சத்தா கட்சியில் இருக்கும்போது வந்து டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் வந்து குக்கட்பள்ளி எம்எல்ஏ வந்தது. அவர் வந்து 200 கோடி ரூபாய்க்கு பெற்று கொடுத்துருக்காரு. அதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய நல்ல நோக்கமும் நல்ல செயலும் நல்ல சிந்தனையும் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் நிறையா சொல்லியிருந்தீங்க. விரைவில் நிறைவேற நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் சார்.